40 இருந்த அதிமுக 20 போயிட்டு எடப்பாடி இதுல எடப்பாடி தலைமைக்கு என்டிஏ ஓட்டு வந்து கெமிஸ்ட்ரி இருக்குமாங்கிறது கேள்விக்குறிதான். வெப்போஜி வியாபாரம் பண்ற பாண்டே போன்ற வியாபார பிராமணர்களை விட, தினமலர் பத்திரிகை வியாபார பிராமணர்களை விட ஸ்டாலினால தான் மோடியை தோக்கடிக்க முடியும்னு இந்தியா டுடே கருத்து கணிப்பு 2 முறை சரியா வந்தது. அவன் அலர்ட்டா பார்த்திருப்பான். பாண்டே கருத்து கணிப்பு தூரத்துக்கு குப்பையில தூக்கி போட்டுருவான். என்டிஏ தோக்கடிக்க போறது ஸ்டாலின் அணிதான். பாசிசம், பாயாசம், கொள்கை எதிரி, புண்ணாக்கு எதிரிலாம் சொல்லக்கூடாது. மோடி உங்களை உண்டு இல்லைன்னு பண்றதா முடிவு பண்ணிட்டாப்புல. மோடியை பொறுத்தவரை விஜய் விஷம், ஒரு மிஷினரி விஷம், என்னைக்குனாலும் ராகுல் பக்கம் போய் நிற்கும். அதனால அடிச்சு துவச்சிடணும். நாங்க சொல்றோம் விஜய் அவரை வளர விடக்கூடாது, அவரை அடிச்சு நொறுக்கணும், அவருக்கு ஆதரவா இருக்கக்கூடியவங்களையும் நொறுக்கணும். சார், இவங்க ராகுல் காந்திக்கு ஆட்கள், இந்திரா காந்தி குடும்ப விசுவாசிகள், ஆண்டி காமராஜ் ஆட்கள். கனிமொழி போய் பார்க்கறது திமுக கொஞ்சம் அதிக சீட்டு கொடுப்பாங்க மாதிரி தான் தெரியுது. ஸ்டாலின் ப்ரோ 1 இயர் பண்ணிடுவார். தர்மபுரியில் அதிமுகவும் பாமகவும் சேர்ந்தா 60 விழுக்காடு ஓட்டுக்கு மேலே வருது. இன்னைக்கு இந்தியா டுடே கருத்து கணிப்பெல்லாம் அவங்க கண்ணை திறந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கணும். Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. இப்ப என்டிஏ கூட்டணி, என்டிஏ அலைன்ஸ் வந்து தமிழ்நாட்டுல பலமா இருக்கா சார்? ஏன்னா அதிமுகல இருந்து வெளியேறினவங்க மறுபடியும் அதிமுகலே வந்து இணைகிறாங்க. டிடிவி தினகரன்ல வரவே மாட்டேன், துரோகம் பண்ண கட்சி அப்படின்னு பல விமர்சனங்களை அவர் வச்சிருந்தாரு. ஆனா அவரே அருமை அண்ணன் சொல்லி அதிமுகவோட இணைஞ்சிருக்காரு. ஸோ இதனால என்டிஏ அலைன்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு பலமா இருக்கா? 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டும் எடப்பாடிக்கும் எதிரான ஓட்டு தான். அந்த ஓட்டை தான் சீமான் குறிவைக்கிறார். நீசோனுக்கு அது தெரியல, ரங்கராஜ் பாண்டேக்கு தெரியல, ஜேவிசி ஸ்ரீராமுக்கு புரியல. பாவங்கள், பரிதாபங்கள். என்ன சொல்ல, சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1.1 இருந்தவர் 8 விழுக்காடு 8.2க்கு வந்தார். இதை இவங்க வந்து புரியணும். இது மறுக்க முடியாத உண்மை. சரிதானா? இது 40 இருந்த அதிமுக 20 போயிட்டு எடப்பாடி இதுல சீமான் 1 விழுக்காடுல இருந்தவர் 8 விழுக்காடுக்கு வந்துட்டாரு. மீண்டும் 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டை தான் சீமான் குறிவைக்கிறாரு. இந்து நாடார்களை குறிவைக்கிறாரு. எடப்பாடிக்கு எதிரான முக்குலத்தோர்களை குறிவைக்கிறாரு. பட்டியல் வெளியிட்டத்தில் தேவேந்திர குல வேளாளர்களை குறிவைக்கிறாரு. 6 பிராமணர்களை கேண்டிடேட்டா போட்டு பாரதியாருக்கு பாரத ரத்னா கேட்டு பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு பிராமணர்கள் குறிவைக்கிறாரு. வியாபார பிராமணர்களை விட சாதாரண பிராமணர்கள் வந்து சீமானுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. வியாபார பிராமணர்கள் யாருன்னு நான் சொல்றேன்னு தெரியும். வெப்போஜி வியாபாரம் பண்ற பாண்டே போன்ற வியாபார பிராமணர்களை விட, தினமலர் பத்திரிகை வியாபார பிராமணர்களை விட, வாரப்பத்திரிகை வியாபார பிராமணர்களை விட சாதாரண பிராமணர்கள் வந்து சீமான, சேலம் பாலசுப்ரமணியம் மாதிரி போன்ற என்னுடைய நண்பர்கள் எக்கச்சக்க நண்பர்கள் வந்து சீமான ஆதரிக்க தயாராகிறாங்க. ஸோ இந்த 18 விழுக்காடு என்டிஏ வாக்கு அண்ணாமலை லீடரா கருதி மோடி பிரதமர்னு விழுந்த வாக்கு. இது எடப்பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆவதை விட பெரும் பகுதி சீமானுக்கு போகும். சீமான் அந்த ஓட்டை குறி வச்சு தான் பட்டியல் வெளியேற்றம் தேவேந்திர குல வேளாளருக்காக நிற்கிறாரு. பட்டேலுக்கு உள்ள பட்டேல் தியாகத்தோட வாவுசி தியாகம் குறைஞ்சதா, வாவுசிக்கு பாரத ரத்னா வேணும்னு கேட்கிறாரு. ஸோ அந்த எடப்பாடி தலைமைக்கு என்டிஏ ஓட்டு வந்து கெமிஸ்ட்ரி இருக்குமாங்கிறது கேள்விக்குறிதான். அதுதான் இந்தியா டுடே கருத்து கணிப்பு சொல்லுது. 35 வரை கொடுத்துருக்காங்க. தேமுதிக எல்லாம் சேர்த்து என்னோட பார்வையில் சீமானுக்கு அரசியல் களத்துக்குள்ள வேகம் பிடிக்கும் போது லீடர்ஷிப் இமேஜில் இந்த 18 விழுக்காடுல எடப்பாடிக்கு போகக்கூடிய வாக்கு இன்னும் குறையும், சீமானுக்கு வாக்கு கூடுங்கிறது என் கணிப்பு. ஏன்னா ஏற்கனவே 8 விழுக்காடு சீமான் 2024 வருவாருன்னு நான் மட்டும்தான் சொன்னேன். எடுத்து பாருங்க, ரங்கராஜ் பாண்டே சொன்னாரா, இந்தியா டுடே கருத்து கணிப்பு சொல்லிச்சா, தந்தி கருத்து கணிப்பு சொல்லிச்சா? கந்தி 4 விழுக்காடு தான் கொடுத்தாங்க, 8 விழுக்காடு வந்தார் சீமான். நானும் களத்தில் வந்து சொல்றேன், பிரதித்துவம் இல்லாத ஜாதிகளுக்காக சீமான் நிற்கிறாரு, 100% கம்யூனிட்டிக்காக நிற்கிறாரு. இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னது மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம முத்தரையர், யாதவர், செங்குந்தர், வன்னியர் போன்ற சமூகங்களுக்கு பெரிய அநீதி எம்ஜிஆர் இழைச்சாருன்னு சீமான் சொல்றாரு. எம்ஜிஆர் பேரை சொல்லி தான் எடப்பாடியும் விஜயும் அரசியல் பண்றாங்க. மலையாளி மேனன் தன் ஜாதி எவ்வளவுன்னு தெரிஞ்சுன்னு தமிழ் ஜாதிகளுக்கு அநீதி பண்ணாருன்னு சீமான் எம்ஜிஆர் அடிச்சு களமாடுறாரு. ஸோ இந்த புள்ளிக்குள்ள எடப்பாடியால பலன் இல்லாத ஜாதிகள் அந்த வாக்குகளையும் சீமான் எடுத்து என்டிஏ ஓட்டுகளில் பெரும்பகுதியை சீமான் எடுத்து என்டிஏ ஓட்டு அதிமுக மோடியை டிச் பண்ண எடப்பாடிக்கு அது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாத வகையில் சீமானுக்கு வளர்ச்சி வேகம் பெருசாக இருக்கும்.
இப்ப இந்த களம் வந்து 4 முனை போட்டியில இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப விஜய்க்கு சிறுபான்மையர்களுடைய ஓட்டு கிடைக்காதா? ஸ்டாலினாலதான் மோடியை தோக்கடிக்க முடியும்னு இந்தியா டுடே கருத்து கணிப்பு 2 முறை சரியா வந்தது. அவன் அலர்ட்டா பார்த்திருப்பான். பாண்டிய கருத்து கணிப்பெல்லாம் தூரத்துக்கு குப்பையில தூக்கி போட்டுருவான். பாண்டிய கருத்து கணிப்பெல்லாம் குப்பையில போயிரு. டே நீ சொல்லியா நான் ஓட்டு போடுவேன். இந்தியா டுடே சொல்றான். 19ல சொன்னான் திமுக அணி ஸ்வீப் பண்ணா, ஸ்வீப் ஆயிட்டு. 24ல சொன்னான் ஸ்டாலின் தலைமை ஸ்வீப் பண்ணா, ஸ்வீப் ஆயிட்டு. இப்போ சொல்றான் 45 விழுக்காடு திமுக அணிக்கு வரும். தேமுதிக, ஓபிஎஸ், ராமதாஸ் எல்லாம் சேர்த்து 33 35 தான் என்டிஏக்கு வருது. அப்போ என்டிஏ தோக்கடிக்க போறது ஸ்டாலின் அணி தான். நாங்கள் ஸ்டாலின் அணிக்கே போடுறேன்னு தான் கிறிஸ்டின் முஸ்லீம் போடுவோம். அலர்ட்டா இருப்பான். இந்தியா டுடே கருத்து கணிப்பை தான் மதிப்பான். இவன் ஓட்டு பாண்டே எண்ணப்படி இவன் ஓட்டு பிரியும்னு நினைக்கக்கூடிய அந்த இதுக்கெல்லாம் கிறிஸ்டின் முஸ்லீம் விட மாட்டாங்க. அது தெரியும். தினகரனுக்கு ஆதரவா கிறிஸ்டின் முஸ்லீம் இருந்தாங்களா? பரிசு பெட்டிக்கு வந்து மார்ஷல் நேசமணிக்கு பிறகு ஒரு பெரிய தலைவரா மதிச்சாங்க. தியாகி இளங்கோ மகன் என்னாப்புல என்ன ஓட்டு விழுந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு. அந்த மறுமனையில கிறிஸ்தவ விழாவில் போகும்போது இவன் தான் அடுத்த தலைவன், நீதான்பா ஜெயிப்பான் நாங்க எல்லா கிறிஸ்டின்ஸும் பெரியவங்களும் வந்து ஓட்டுன்னு வரும்போது திமுக காங்கிரஸ் தான் பாஜகவை தோக்கடிக்கும்னு அங்க கொண்டு போட்டுட்டாங்க. அப்போ தினகரனை தூக்காத தூக்கா, தினகரனை காட்டி ரஜினியை காட்டி காங்கிரஸ் 10 சீட்டு வாங்கிட்டு போயிட்டான். இப்போ விஜயம் காட்டி அவன் சீட்டு வாங்கிட்டு போயிடுவான். அதே அவன் அங்க போனதும் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் அந்த லைன்ல தான் இருப்பாப்புல. ஸோ கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு விஜய சென்ட்ரல் அடிக்கிறதுக்குள்ள கோபத்தை உதயசூரியனுக்கு போட்டு தீர்ப்பான். அப்போ நீ வந்து அரசியல் தெரியாம உள்ள வந்து அரசியல் வரும்போதே மோடியை எதிர்க்கக்கூடாது, ஸ்டாலினுக்கு ஆதரவா இருக்கக்கூடாது, அது தப்பான அரசியல், அது சந்தர்ப்பாத அரசியல். இனத்தை கொண்ட ராகுல் காந்திக்கு ஆதரவா போகும்போது நாம் தமிழர் அதை எதிர்த்து அடிப்பாப்புல. இதெல்லாம் புரியாம நீங்க ராகுலுக்கு ஆதரவு மோடிக்கு எதிர்ப்புனீங்க. மோடி உங்களை உண்டு இல்லைன்னு பண்றதா முடிவு பண்ணிட்டாப்புல. அடிப்பட்ட பாம்பு எப்படி வந்தாலும் 29 கொத்தம். அதனால 29க்குள்ள விஜய் ஒரு ஃபோல்ஸ் இல்லைன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. நாம சொன்னது எல்லாம் நடக்குது. 8ஆம் தேதி நியூஸ் 18 சேனல்ல நான் சொன்னேன், என் சகோதரன் நயினார் நாகேந்திரன், என் சகோதரி தமிழிசை விஜய் கூட்டணிக்கு வரணும்னு சொல்றாங்க. எங்களுக்கு 29 பார்லிமெண்ட் தான் முக்கியம். அந்த வகையில் மோடிக்கு எதிராக போகக்கூடிய சக்தி. ஸோ சசிகலாவுக்கு ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்கு. அப்போ கூட இருந்த டிபேட்டர் த வீக் பத்திரிகை கரஸ்பாண்டன்ட் லட்சுமி சுப்பிரமணியம் அவங்களே சொன்னாங்க, அவங்க கரெக்டாக பேசக்கூடியவங்க தான். அவங்க ஒரு அசஸ்மெண்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, மார்னிங் ஷோ தான் பிரச்சனை இருக்கும், மேட்டி ஷோல இருந்தே படம் ஓடும்னாங்க. நான் சொன்னேன் சசிகலா ட்ரீட்மெண்ட் தான். இப்போ இன்னைக்கு வர ஜனநாயக படம் வரல. யாரெல்லாம் வந்து ஆர்கியூ பண்ணா, சொலிசிஸ்டர் ஜெனரல் வந்து ஆர்கியூ பண்ணாப்புல. இப்போ ப்ரொடியூசரை என்ன செய்யணும்னு குழம்பி போயிருக்கிறாரு. அப்பவே சொன்னேன், சர்வ வல்லமை புரிய ஒருத்தன், இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை நினைக்கக்கூடிய ஒருத்தன், அவங்ககிட்ட தேவையில்லாமல் பாசிசம் பாயாசம் கொள்கை எதிரி புண்ணாக்கு எதிரிலாம் சொல்லக்கூடாது. உன் கொள்கையை சொல்லிட்டு வரணும். மோடி எதுக்காப்பா நீ வர்ற? அப்ப இந்துக்கள் நான் ஏமாளி இழிச்சவன் நினைக்கிறியா? நீ அவங்களுடைய ஒரு கொள்கை தானே சார். அதுக்கு தான் மோடி அடிக்கிறாரு. நடராஜன் டிமானிட்டேஷனை தப்புன்னு சொன்னாரு, அவருக்கு கொள்கை தான். அப்புறம் தான் கதர்னாரு குருமூர்த்தி மோசமானவர், மோடி நல்லவர். நான் தான் சொன்னேன், அடிக்கிறதே மோடியா? அதுக்கு பிறகு நடராஜன் ஏமாந்தாரா இல்லையா? சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எரியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு சொன்ன குருமூர்த்தி கருத்து ஜெயித்தா. பல முறை டெல்லிக்கு போய் இவங்களை கிரஷ் பண்ணணும், ராகுல் காந்தி யாருன்னு சொன்ன என் கருத்து, எங்க தம்பி கண்ணன் மறைஞ்ச கோசல்ராம் கருத்து ஜெயித்தா. யார் கருத்து ஜெயித்து? எங்க கருத்தானு ஜெயித்து. மோடி கிட்ட எங்க இன்ஃபுளுன்ஸ் தானே அதுல நின்றுச்சு. ஏன் இவங்க வந்து ராகுல் காந்திக்கு ஆட்கள் சார், இவங்க ராகுல் காந்திக்கு ஆட்கள், இந்திரா காந்தி குடும்ப விசுவாசிகள், ஆண்டி காமராஜ் ஆட்கள். முள்ளிமாய்க்கால் முற்றத்தில் 2 தமிழனை கமாண்ட் பண்ண ஒரு காமராஜ் பட சாஸ்திரிங்கிற ஒரு ஹயஸ்தா தமிழன், இந்திரா காந்திங்கிற ஒரு பிராமண தமிழரை. பொம்மை தான் இந்திரா காந்தி 4 வருஷம் இந்தியாவே ஆட்டி படைச்ச ஒரு தமிழனுக்கு படம் தமிழர் கூட முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் வைக்கலன்னா இவங்க இந்திரா காந்தி அடிமை ஆட்கள், இந்திரா காந்தி குடும்ப ஆட்கள். ஸோ இவங்க ராகுல் காந்தி கூட தான் நிற்பாங்க. மோடியை அடிக்கணும் இவங்களன்னு சொன்னேன். எங்க உணர்வு மோடிக்கு அதில் இருந்தது. ஸோ தனக்கு நஷ்டம் வரும், இவங்க சிஎம் ஆனார்னு அடிச்சாரு. இப்பவும் நாங்கள் வெளிப்படையா சொல்றோம், விஜய் எடுக்கக்கூடிய ஓட்டு நாளைக்கு ராகுல் காந்திக்கு 29ல பயன்படும். அப்போ விஜய் அடிக்கல, சசிகலா மேயர் அடிக்கல, இவங்க ராகுல் காந்திக்கு பயன்பட்டுருவாங்கன்னு அடிச்சாரு. விஜய் அடிக்கல, விஜய் ராகுல் காந்திக்கு தான் பயன்படுவாருன்னு அடிக்கிறாரு. ஆனா தமிழ்நாட்டுல காங்கிரஸ்க்கான ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதுனால தான் 2 கட்சிகளும் போட்டி போடுதா கூட்டணி. எஸ், யூ ஆர் கரெக்ட். அப்போ உங்களுக்கு காங்கிரஸ் கூட்டணி வேணும்னா 117 சீட்டு அல்லது 120 சீட்டு சீஃப் மினிஸ்டர் காங்கிரஸுக்குன்னு விஜய் போனோம். பலன் நிரூபிக்காத காங்கிரஸால் விஜயால காங்கிரஸுக்கு பெரிய டிமாண்ட் வந்துட்டு. இதுதான் மோடிக்கு எங்களுக்கும் கோபம். தேவையில்லாம காங்கிரஸுக்கு ஏன் இப்படி ஒரு பார்க்கிங் ஏத்துறீங்க?
ஆனா திமுக அதுக்கான அதிகாரத்தை கொடுக்குதா? கூட்டணி அவங்க கேட்கறத, கூட்டணி இடங்களை திமுக கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கா? அவங்க தானே பேசிட்டு இருக்காங்க, அவங்க கூட தான் இருக்காங்க. அது என்னங்கிறது வெளியே தெரிய வரும். கனிமொழி போய் பார்க்கறது திமுக கொஞ்சம் அதிக சீட்டு கொடுப்பாங்க மாதிரி தான் தெரியுது. அவங்க விஜய் கூட பேரக்கூடாதுன்னு திமுக நினைக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ காங்கிரஸுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது. நீங்கள் காங்கிரஸுக்கு சிஎம் போஸ்ட் கொடுத்தா உங்ககிட்ட வரலாம், அல்லது காங்கிரஸ் உங்களோட பலன் நிரூபிக்காத உங்க கூட வராது. விஷயத்தானே தெரியுது. விஜய்க்கு டிமாண்ட் இல்லையே, காங்கிரஸுக்கு டிமாண்ட் எல்லாம் விஜய் ஏற்றி விட்டுருக்கிறாரு. இதுதான் எங்களுக்கும் மோடிக்கும் விஜய் மேல கோபம். அதைத்தான் நாங்கள் மோடிட்டு பிரசன்ட் பண்றோம். இப்போ ஆன்டி ஸ்டாலின்னு கல்யாண் ராம, ரங்கராஜ் பாண்டே, துக்ளக் ரமேஷ், ஜேவிசி ஸ்ரீராம், சத்ரியன் குருமூர்த்தி மோடியை பிரைம் மினிஸ்டர் ப்ரொமோட் பண்ணுவார். அவர் இப்போ அதில் இருக்க மாட்டார். எங்க கருத்தை அவர் ஏற்றுக்குவார்னு நினைக்கிறேன். போறவங்களுக்கு இடையில ஆண்டி ராகுல் தான் மோடிக்குன்னு சொல்லி இது விஷம். மோடியை பொறுத்தவரை விஜய் விஷம்னு சொல்லலை. மோடிக்கு பொறுத்தவரை ஒரு மதமாற்ற விஷம், ஒரு மிஷினரி விஷம். என்னைக்குனாலும் ராகுல் பக்கம் போய் நிற்கும், 29 நிற்கும். அதனால அடிச்சு துவச்சிடணும் நாங்கள் சொல்றோம். நாங்கள் சொல்றது அங்கே நடக்குது. இப்போ நீங்க ஆதவர்ஜனா கூட என்ன கிண்டல் பண்ணாரு. 214 தொகுதியிலையும் விசில்னு சொன்னாங்க, நாங்கள் விசில் வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களான்னு ஆதவர்ஜனா சொன்னார். தப்பு இல்லை, அந்த இடத்துல ஆதவர்ஜனாவுக்கு சாதனையை நான் பாராட்டுறேன். ஆனால் அதே டார்ச் லைட் சின்னமும் 214 தொகுதியில் கமல்ஹாசனும் கொடுத்துருக்காங்களே. இந்த கமல்ஹாசன் ரசிகர் அங்கே தேர்தல் இருக்காங்களா? இன்னொன்று, காங்கிரஸுக்கு 117, விஜய்க்கு 117, காங்கிரஸுக்கு சிஎம் சீட்டு ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்க கூட்டணி வச்சாலும் காங்கிரஸ் நிற்கக்கூடிய தொகுதிகளில் விசில் நிற்கும். விசில் எக்ஸ்க்ளூசிவ் சிம்பல் இல்லை. விவசாயி சீமானுக்கு எக்ஸ்க்ளூசிவ் சிம்பல், விசில் விஜய்க்கு எக்ஸ்க்ளூசிவ் சிம்பல் இல்லை. தினத்தந்தி இதை மறைக்கிறான். எக்ஸ்க்ளூசிவ் சிம்பல் அல்ல. விஜய் கட்சி நிற்காத தொகுதிகளில் அவர் காங்கிரஸ் கூட்டணின்னு வைங்க, காங்கிரஸுக்கு 117 வைங்க. அந்த 117 தொகுதிகளிலும் சுயேட்சைகள் விசில்ல நிற்கலாம். அப்போ பல நிரூபிக்காத விஜய், சிம்பல் இல்லாத விஜய் எப்படி ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடுவார்? ஸோ அவங்க திமுக கூட தான் போகிறதுக்குள்ள வாய்ப்புகளாக 199 விழுக்காடு. வெரி 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 பிரைட். அப்படி தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கட்டம் மோடி என்ன நினைக்கிறாருன்னா, விஜயை அடிச்சு நொறுக்கிறோன்னு நினைக்கிறாரு. ஜனநாயகத்துக்குள்ள நெருக்கடி உங்களுக்கு தெரியும். அடுத்தால இந்த நெருக்கடி இருக்குது. இன்னும் சிலர் ஜான் ஆரோக்கியசாமி தான் விஷம், மதவெறியை அப்படிங்கிறனால அவரை இதுல பிக்ஸ் பண்ணதுக்கு ஏதாவது பண்ணணுங்கிறது பலரும் ரூட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. விஜய் எனக்கெல்லாம் அழுத்தம் இல்ல அப்படின்றத மேடையில சொல்றாரு. இன்னைக்கு வரை அவர் அழுத்தம் இல்லாம பணிகள் எல்லாம் செய்யறாரு. இது தேர்தல் வாக்குறுதிகள் என்ன வாங்கணும் செய்யறாரு. அது அவர் தெளிவாக தான் களத்துல இருக்கிறாரு. ஓட மாட்டாருன்னு தான் இன்னைக்கு வரை தெரியுது. ஆனா ஓட வைக்கிறது தான் மோடி சார்ந்தவர்களுக்கும் நோக்கம். 2026 தேர்தலில் கண்டிப்பா அவர் போட்டியிடுவார் தானே சார்? அப்படிதான் அவர் சொல்றாரு. அவர் போட்டியிட்டு அவருக்கு ஒரு வாக்கு பலம் வந்துன்னா, இந்தியா டுடே 22 விழுக்காடு வாக்கு திமுக அண்ணா திமுக இல்லாதவங்களுக்கு வருதுன்னு சொல்றாங்க. அந்த சர்வேல வரக்கூடிய வாக்குல ஒரு குறிப்பிடத்தக்க அளவு 15%. அது 15 சர்வே தான், ரிசல்ட்ல தான் என்னென்னு வரும். ரிசல்ட்ல ஒரு 5-6 வந்ததுன்னா அந்த, ஏன்னா அவர்கிட்ட கோஆர்டினேஷன் இல்லை, கீழ்மட்டத்தில் கோஆர்டினேஷன் இல்லை, மேல்மட்டத்தில் கோஆர்டினேஷன் இல்லை, கேண்டிடேட் இல்லை. ஸோ சர்வேங்கிறது அபிமானம். இந்த அபிமானம் ஓட்டா மாறணும்னா அதுக்கு செயல் வடிவம் வேணும். பிரசாந்த் கிஷோருக்கு 23% சிஎம்ஆ சொன்னாங்க, எடுத்தது 3% தான். விஜய் இப்படி ஒரு 5% எடுத்தாலோ 6 எடுத்தாலோ எக்ஸ் ஒய்யோ இசட்டோ என்ன எடுத்தாலும் அது 2029 ஸ்டாலின் பிளஸ் விஜய் பிளஸ் ராகுல்னு போகும், அல்லது எடப்பாடி பிளஸ் விஜய் பிளஸ் ராகுல்னு போகும். அப்போ ராகுலுக்கு ஆதரவான ஒரு ஃபோர்ஸ் விஜய். அவரை வளர விடக்கூடாது, அவரை அடிச்சு நொறுக்கணும், அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்களையும் நொறுக்கணும். இதில் ஒரு மிஷினரி சதி இருக்குது, மதமாற்ற லயோலா கும்பலோட ஒரு பின்புலம் இதில் இருக்குது. அதை அடிச்சு நொறுக்கணுங்கிறதான் தேசபக்தர்களோட நோக்கம். அந்த இடத்துக்குள்ள இவர் சபாநாயகர் போன்றவங்கெல்லாம் இவருக்கு கிறிஸ்தவ மீனவர்கள் ஓட்டெல்லாம் விழுந்துருமோங்க. இதில் மோடியும் விஜயும் கூட்டு சதி சொல்லி வச்சுட்டு தான் பண்ணுறாங்கன்னு அவர் ஒரு இதை பண்ணுறாரு. நமக்கு தெரியும் அவங்க கடைசி நேரத்தில் திமுக காங்கிரஸுக்கு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பில் தான் போடுவாங்க. எப்படி இந்த நாடார்கள் ஆர்எஸ்எஸ் தலை நிமிர்வு பெற்ற சமூகம்னு இருக்கும்போது மோடிக்கு பார்லிமெண்ட்னா அசம்பிளியில் வேணா ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சீமான் போன்றவர்கள் போட்டாலும் கூட பார்லிமெண்ட்னா அவங்க மோடிக்கு தான் போடுவாங்க. அதே போல் மீனவர்கள் அசம்பிளினாலும் மோடி பிரதமராக இருக்கிறது வரை எல்லா தேர்தலையும் அவங்க மோடிக்கு எதிராக அதை தோற்கடிக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் அணிக்கு தான் போடுவாங்க. ஆனால் சபாநாயகர் பயப்படுறாரு. கிறிஸ்டின் ஓட்டு கொஞ்சம் விஜய்க்கு போயிருமோன்னு பயப்படுறாரு. நம்ம அது பயப்படுறாருங்கிறத நம்ம மறக்க முடியாது. பட் அதனால அவர் மோடி பி டீம் தான் விஜய்ங்கிறார். உண்மை இல்லை. ஆதவ அர்ஜுனா திமுக தான் பிஜேபிக்கு பி டீமா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதை எப்படி எடுத்துக்கிறது? எடுபடாது. ஆதவ அர்ஜுனா ரெட்டியார் சொன்னா கேட்டா
கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட போகிறான், போட மாட்டான். அவன் வந்து திமுக தான் தோக்கடிச்சு காட்டியிருக்கிறான், அதனால் அவருக்கு தான் ஓட்டு போடுறேன்னு சொன்னேன். சீமான்ட்டே தான் நான் சொன்னேன். ஆனால் சீமான்ட்டே அப்புறம் தான் சீமானே வந்து தெளிவாக வந்து கிறிஸ்டின் முஸ்லீம்னு பேசாண்டான், தமிழன்னு நினைக்கிறவன் வீரமானவன் எனக்கு ஓட்டு போடுன்னு ஓங்கி அடிச்சுட்டு போயிட்டார். நேற்று கூட முஸ்லீம் சிறைக்கேதிகள் இதில் வந்து அதே பாணியில் தான் அவர் பேசுகிறார். ஸோ இந்த புள்ளிங்கிறது விஜய சசிகலா ட்ரீட்மெண்ட் மோடி கொடுக்குறாரு. இது இப்போ வந்து விஜய்க்கு தான். அடுத்தால விஜயை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஜேபிஆர் குழுமமா ஒவ்வொருத்தருக்கும் அது அடுத்த கட்டம் பாயதுக்குள்ள வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் உண்டு. ஏன்னா நாங்கள் மோடிக்காக இருக்கிறோம், நாங்கள் மோடி நன்மைக்காக இருக்கிறோம். சசிகலா பொதுச்செயலாளராக வரதுனாலும் சரி, சசிகலா முதலமைச்சராக விடாமல் பண்ணனாலும் சரி, அவங்க ராகுல் காந்திக்கு ஆளுங்கிறதா எங்கள் பார்வை. அதில் குருமூர்த்தி கருத்தை மீறி தான் நாங்கள் ஜெயித்தோம். குருமூர்த்தி ஆண்டி ஸ்டாலினா போனார், நாங்கள் ஆண்டி ராகுலா போனோம். ஆண்டி ராகுல் தான் மோடிகிட்ட ஜெயிக்கும். தெளிவாக தான் நம்ம சொல்கிறோம். இது ரங்கராஜ் பாண்டே புரியணும், துக்ளக் ரமேஷ் புரியணும், கல்யாணராமன் புரியணும். மோடியே என் கருத்து எங்கள் கருத்தில் இருக்காருப்பா, எங்கள் உணர்வு தான்ப்பா மோடிக்கு உணர்வு, மோடி நன்மைக்காக தான்ப்பா நாங்கள் 29 அவருக்கு எதிரான சக்திகள் எல்லாம் அழிச்சு ஒழிக்கிறதுல நிற்கிறோம். அதில் விஜயை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். ஸோ விஜய் தன்னை காப்பாற்றிக்கிடணும்னா சீமான்ட்ட கூட அடைக்கலாம் போகலாம். இது வந்தா சீமான் ஏத்துப்பாரா? அது வந்து சீமான் டைம்ஸுக்கு போனால் ஏற்றுக்கலாம். சீமான் டைம்ஸ் ஏற்கனவே அது முடிஞ்சது. காரணமே டிக்கெடித்த விஜய் துணை முதல்வர் சீமான்னு விஜய் துணை முதல் போஸ்ட் விஜய் கொடுக்கதாட்டு ஜான ஆரிக்கசாமி 10 கோடி ரூபா வாங்கியிருக்கிறார். அதுக்கு விசுவாசமாக பண்ணார். இப்போ ரகசிய ஒற்றன் டிக்கெடித்த சீமான் துணை முதல்வர் விஜய், சீமானுக்கு சபார்டினேட்டா விஜய் சீமானுக்கு டைம்ஸுக்கு சீமான் முதல்வர்னு அவர் பெரியார் மண்ணில் பெரியாரை மண்ணுன்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்கிட்டு வந்தா சேப்பாரு. அது விஜய் போக மாட்டார். தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்ன சார்? அதிமுகவும் கூப்பிடல, திமுகவும் கூப்பிடல அப்படின்ற இழுத்தடிச்சுட்டே இருக்காங்க. இப்ப அவங்க எந்த கூட்டணியில தான் சேருவாங்கன்ற ஒரு கணிப்பு இருக்கு. திமுகவில் ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்துருக்காங்க, 8+1 அந்த ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. அவங்க அதிமுக அணியில் பாமகவுக்கு இணையா இல்லை, அதோட சற்று கூடுன சீட்டு எதிர்பார்க்குறாங்க. அது வந்து எடப்பாடி வந்து அதுக்கு தயாரில்லை. எடப்பாடி வந்து அன்புமணிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு, பாமக தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு. 21 எடப்பாடி வந்து பாமக போதும் இவங்க தேவையில்லைன்னு கலத்தி விட்டுட்டாரு. அவங்க தினகரன் கூட கூட்டணி போக வேண்டிய சூழல் வந்தது. இப்போ அவங்க கிளைம் என்னன்னா கேப்டன் சிம்பதியில் 2.7 விழுக்காடு ஓட்டு அவங்க வந்துட்டாங்க. நான் டேட்டாவை தான் சொல்கிறேன். இந்த கேப்டன் ஆலயத்துக்கு வரக்கூடிய கூட்டம் டூரிஸ்ட் பார்ட்டான கடற்கரையிலே கிடையாது. அந்த அளவுக்கு கேப்டனுக்கு ஒரு சிம்பதி பாமர எளிய மக்கள் மத்தியில் இருக்குது. விஜயபிரபாரனுக்கு வந்து அந்த எளிய மக்கள், குறிப்பாக தெலுங்கு தாய்மொழி போயர் ஒட்டர் அந்த மக்கள், அவங்க மத்தியிலும் கொஞ்சம் பெரிய அளவுக்குள்ள இருக்குது, எல்லா மக்கள் மத்தியிலுமே இருக்குது. அப்போ அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா அதிமுக அணியில் பாமக உடஞ்சிடுச்சு. அப்போ பாமகவோட எங்களுக்கு கூடுதல் வேணுங்கிற அளவுக்கு கேட்குறாங்க. அப்போ பாமகவுக்கு இடையாக என்ன கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கும் 19+1ன்னா இவங்களுக்கும் 19+1ங்கிறத இவங்க எதிர்பார்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அதுக்கு விரும்பவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவுக்கு எதிரான மனநிலையில் தான் இருக்கிறாரு. வேலுமணி தங்கமணி தேமுதிக வேணும்னு நினைக்கிறாங்க. ஆர் உதயகுமார் செல்லூர் ராஜி தேமுதிக வேணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்த வன்னியர் பெல்ட் தவிர மற்ற எல்லா இடமும் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள்லாம் தேமுதிக தேவைன்னு நினைக்கிறாங்க. பாஜகவில் உள்ளவங்களும் தேமுதிக தேவைன்னு நினைக்கிறாங்க. எடப்பாடி வந்து பாமக முக்கியம்னு நினைக்கிறாரு. 21 அப்படி தான் செயல்பட்டார். 24 பாஜக அணியில் போனதுனால தேமுதிகவுக்கு 5 சீட்டு கொடுத்தாரு. ஸோ தேமுதிக பிரேமலதா அம்மையாருக்கு இந்த உண்மையும் தெரியும். ராஜ்யசபா விஷயத்திலே எடப்பாடி போட்ட இரட்டை வடமும் தெரியும். அது மட்டும் இல்லை, சிதம்பரம் விழுப்புரத்தில் ரெட்டையில விழுந்த ஓட்டோட 7-8% ஓட்டு கடலூரில் குறைவாக தான் முரசுக்கு விழுந்தது. தஞ்சாவூரில், நாகப்பட்டினம், மயிலாடுதுறையில் விழுந்த ஓட்டோட தஞ்சாவூரில் குறைவாக தான் விழுந்து. எல்லா இதுவுமே தெரியுது. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது. என்றாலும் அவங்க அதிக அளவு சீட்டு அதிமுகவில் எதிர்பார்க்குறாங்க. திமுகவும் அவங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது. அந்த எந்த ஆஃபரும் அவங்க ஏற்றுக்கிட்டு போகிறாங்கங்கிறது காலம்தான் பயிர் சொல்லணும். என்னை பொறுத்தவரை திமுக கூட போகிறது அவங்களுக்கு அரசியல் ரீதியாக லாபம். 2016 இதைத்தான் சொன்னேன். கேப்டன் வந்து கலைஞருக்கு ஆஃபரை எடுத்துக்கிறது லாபம்னு சொன்னேன். அவங்க கேட்கல. அவங்க ஐயா கேப்டன் விஜயகாந்த் மீது எனக்குள்ள பற்றுதல் தமிழகமே தெரியும். ஏன்னா அன்னையிலேருந்து இன்னை வரை கேப்டன் விஜயகாந்த் அந்த மாமனிதனை எப்படி நான் மதிப்பேன்னு தெரியும். அதே மாதிரி பிரேமலதா அம்மையார் குடும்பத்தினர் மீதும் எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. மக்கள் தொண்டர் ஐயா அழகர் சாமி நாயுடு மீது மிகுந்த பற்றுதல் கொண்டவன் நாம. அவங்க நன்மைக்கு அவங்க நல்ல முடிவு எடுக்கணும், வெற்றி கூட்டணி போகணுங்கிறதா நம்ம எதிர்பார்ப்பு. 2016 சொன்ன அந்த முடிவு தான் அவங்களுக்கு 26
அதில் தவற திருத்தி நல்ல முடிவு எடுக்கிறது பலனை கொடுக்கும். ஏன்னா இன்னைக்கு இந்தியா டுடே கருத்து கணிப்பெல்லாம் அவங்க கண்ணை திறந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். சார், இப்போ விசிகா வந்து எந்த கட்சி வந்தாலும் நாங்கள் மறுப்பு தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாமக, ராமதாஸ் தலைமையிலான பாமக வந்து திமுக இணையத்துக்கான வாய்ப்பு இருக்கா? மிக மிக குறைவு. ஸ்டாலின் ப்ரோ 1 இயர் பண்ணிடுவார். ப்ரோ 1 இயர் ஸ்ட்ராட்டஜி நாங்கள் ஜெயலலிதா அம்மையாருக்கு கொடுத்த ஸ்ட்ராட்டஜி. என்டி சண்முகம், முகமது ஆசிப் உருது முஸ்லீமை தோற்கடிச்சதும், என் நண்பர் ஏகே மூர்த்தி, எஸ் திருநாகரசு முதலியார் தோற்கடிச்சதும், நீங்கள் 1 இயரை போட்டிருந்தா அந்த 2 சீட்டும் உங்களுக்கு வந்துருங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ப்ரோ 1 இயர் பண்ணுங்கிறது ஜெயலலிதா கொடுத்தோம். ராமதாஸை வீழ்த்துறதுக்கு தான் கொடுத்தோம். அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் ஜெயலலிதா அம்மையார் எடுத்து ப்ரோ 1 இயர் ஆண்டி ராமதாஸ்ன்னு எடுத்தாப்புல அதில் ராமதாஸுக்கு எதிராக அநீதியாக பண்ணதுக்கு ஏற்க தண்டனை கொடுத்தா. அது வேறு விஷயம், அது வேறு சப்ஜெக்ட். இது பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட். அதை வந்து இன்னைக்கு 8 1 இயரை போட்டாங்க, 45 1 இயர் அசம்பிளிக்கு போட்டாங்க, பார்லிமெண்ட்டுக்கு 8 போட்டாங்க. அதில் அன்புமணி 1 தோற்கடிச்சார், மீது 7 ஜெயித்தாங்க. அதே மாதிரி ஸ்டாலினும் இப்போ ப்ரோ 1 இயர் ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணுறாரு. அப்போ விருதாம்பிகை, குரு மகா அவங்கள ஒரு முக்கியத்துவம் கொடுத்து திமுகவுக்கு ஆதரவாக அவங்க இருக்கிறாங்க. குருவுக்கு இமேஜி தமிழ்நாடு ஃபுல்லாக பெரிய அளவில் டெவலப் ஆகிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் துணை புரிகிறாங்க. அடுத்து சபா ராஜேந்திரன் போன்ற லோக்கல் வன்னியர்கள் ஏற்கனவே இருக்கிறாங்க. இது அன்னியூர் சிவா போன்ற வன்னியர்கள் இங்கே உடையார விடுவாங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல அவரை தான் விட்டாங்க. ஸோ ப்ரோ 1 இயர் ஆட்டு வேல்முருகன் ஒழுங்காக இருந்தாருன்னா வேல்முருகன் சீட்டு உண்டு, அல்லது அதுக்கு பதிலாக 1 இயர் கேண்டிடேட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. அதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஜெயலலிதாவுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி அதிக அளவு 1 இயர் கேண்டிடேட்டை விடக்கூடிய ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கிட்டு ராமதாஸ் தேவையில்லை. இது ராமதாஸ் ஏற்கனவே திமுக அணிக்கு எதிராக 3 முறை தோத்தவர் தானே. அப்போ அவர் தேவையில்லை. இன்னும் சொல்லப்போனால் தருமபுரியில் மட்டும்தான் ராமதாஸ் தேவை. தருமபுரியில் அதிமுகவும் பாமகவும் சேர்ந்தால் 60 விழுக்காடு ஓட்டுக்கு மேலே வருது. அங்கே மட்டும்தான் தேவை. பட் அதற்காக ராமதாஸை எடுத்தால் மற்ற இடங்கள்ல 11 மாதிரி பொருந்தா கூட்டணி ஆயிடக்கூடாது. இன்னொன்று தாவேக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்துதான ஒரு விமர்சனம் வந்தது இல்லை சார்? அது அவங்க விருப்பம். 2 பேரும் சேரலாம். 2 பேருக்குமே நெசிட்டி இருக்குது. பாமகவுக்கும் தாவேக்கா தேவை, தாவேக்காவுக்கும் பாமக தேவை. ஏன்னா வடக்க 1 இயர் பர் இயர் போலரைசேஷன் வந்ததுன்னா விக்ரவாண்டியில் அதை உடைச்சிருக்கணும். விஜய் அதில் கோட்டை விட்டுட்டாரு, தப்பாக பண்ணிட்டாரு. கோட்டை உடைக்காமல் தோத்துருவோமோன்னு பயந்து போய் களத்துக்குள்ளே வரல. கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்க சீமான் சொல்கிறது அதுதான். இப்போ இந்த போலரைசேஷன் மீண்டும் வந்ததுன்னா விஜய் வந்து மாட்டிக்குவார். கேண்டிடேட்டும் இருக்க மாட்டான். ஒரு 67 தொகுதியில் பணம் செலவழிக்கும் வரமாட்டான். 1 இயர் அதிக அளவில் அதிமுக அன்புமணிக்கும் பறையர் பிற சமூகங்கள் திமுக அணிக்கும் ஓரளவு ப்ரோ 1 இயர் பண்ணி ஒரு சப்ஸ்டான்ஷியல் 1 இயர் திமுகவும்னா அந்த களம் போகும். விஜய் மாட்டிக்குவார். அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் மாட்டிக்குவார். விக்கிரவாண்டியில் நிற்காதது தவறு. சீமான் போலீஸ் ஸ்டேஷன் மாரி நின்னது ப்ளஸ்ஸு. கமல்ஹாசன் மாதிரி இடைத்தேர்தலில் நிற்காதது விஜய்க்கு மைனஸு. களம் போகும்போது அவருக்கு முடிவெடுக்க முடியாது. கேண்டிடேட்டும் ஜெயிக்காது, போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்கிடுவோன்னு வரமாட்டான். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனை விக்கிரவாண்டியில் உடைச்சிருக்கணும், களத்துக்குள்ளேருந்து உடைச்சிருக்கணும். தப்பு பண்ணிட்டீங்க. இப்போ இனிமேல் உடைக்க போனோம்னா போலரைஸ்ட் ஆயிட்டு அதில் எடப்பாடியும் அன்புமணியும் ஒரு சைடும் ஸ்டாலினும் திருமாவும் இன்னொரு சைடும் நிற்கிறாங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் களத்துக்குள்ளே நிற்கணும்னா டாக்டர் ராமதாஸ் இல்லாமல் நீங்கள் நிற்க முடியாது. பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றிம்மா.